ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷோல்டர் பிரின்சஸ் வச்சு குர்த்தி எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நார்மல் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க, குர்த்திஸ் பேட்டர்ன். அதில் வந்துட்டு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் அப்படின்னா நம்ம 2 பஸ்ட்டுக்குள்ளே அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் தான். அது எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 7 வருது அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5 வரும். அப்படி இல்லை அப்பெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களோட வேஸ்ட் அளவு, இப்போ வேஸ்ட் அளவு வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேஸ்ட் லைனில் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் பாதி. இப்போ 7.5 அப்படின்னா அது கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து 2 இன்ச் இருக்குது அப்படின்னா அதில் நடுவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்கு வித் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மார்க் பண்ண நெக்கு வித்லேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஷோல்டரோட சென்டரில் போட்டு கட் பண்ணலாம். இன்னொரு டைப் என்னென்னா நெக்கு வித் எங்கே மார்க் பண்ணிக்கோமோ அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டையும் அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் பிரின்சஸ் பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி ட்ராப் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களோட பேட்டர்ன் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஒரு சைடில் வந்துட்டு நெக்கு பக்கம் இருக்கும், இன்னொரு சைடில் ஆம்ஹோல் சைடில் கிடைக்கும். இப்போ இதில் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு நெக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஃபோல்டடாக ஃபேப்ரிக் போடணும். 2 லேயர்ஸில் வந்து ஃபோல்டடாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் ஆம்ஹோல் சைடில் இருக்க ஃபேப்ரிக் வந்து 2 லேயர்ஸில் இருக்கணும், ஃபோல்டடாக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். 2 பக்கத்தில் இருக்கிறதுலையும் இந்த ஃபஸ்ட் இருக்கிறதுலையும் அடுத்து இருக்கிறதுலையும் இந்த மாதிரி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்து ஒரு ஃபேப்ரிக், இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நமக்கு 2 ஃபேப்ரிக்காக கிடைக்கும். இதை வந்து ரைட் சைடு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சு தச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாடல் பிரின்சஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாடல் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டைலாகவும் ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.